வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸ் சொல்லும் போது அது ரொம்ப முக்கியமானது. அதாவது நம்ம வீட்டு மெயின் என்ட்ரன்ஸ், இப்போ இதான் மெயின் என்ட்ரன்ஸ் வச்சுக்கோ. ஸோ இப்போ நம்ம மெயின் என்ட்ரன்ஸ் சொல்லும்போது ரொம்ப முக்கியமானது வாஸ்து சம்மந்தப்பட்டது படி. ஓகே, இப்போ மெயின் என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி மெட்டீரியல் ஜாமான் இருக்கணும், அதை மட்டும் சொல்கிறேன். ஓகே, கண்டிப்பாக ஃப்ளவர் பாட்ஸ் இருந்தால் ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ அது வந்து அந்த ஏர்த் வைப்ரேஷனை கொடுக்கும். 5 எலமெண்ட் சொல்ல மாட்டோமா, உங்களுக்கு அந்த ஏர்த் வைப்ரேஷன் கிடைக்கும். அடுத்தது கண்டிப்பாக வீட்டு முன்னுக்கு இந்த மாதிரி லாம்பு இருந்தால் தயவு செய்து ஆஃப்டர் 7 o'clock நைட்டு 7 மணிக்கு மேலே மினிமம் நீங்கள் ஒரு 3 ஹவராச்சும் இந்த மாதிரி லைட்ஸை நீங்கள் ஆன் பண்ணி விட்டுறணும். நான் சொன்னது நைட்டு 7 மணிக்கு மேலே உங்கள் வீட்டு வெளியே கண்டிப்பாக குறைஞ்சது ஒரு 3 ஹவராச்சும் இந்த மாதிரி லைட்டை ஆன் பண்ணி விடணும். இந்த மாதிரி நீங்கள் லைட்டை ஆன் பண்ணி விட்டாதான் உங்களுக்கு வந்து அந்த பிரபஞ்சத்தோட அந்த வெல்த் அட்ராக்ஷன் கிடைக்கும். இப்போ நம்ம வெல்த் அட்ராக்ஷன் சொல்ல மாட்டோமா, அது நம்ம இன்வைட் பண்ணணும்னா அதுக்கு நம்ம அந்த சைன் கொடுக்கணும். அந்த சைன் கிடைச்சாதான் அந்த வெல்த் அட்ராக்ஷன் நம்ம வீட்டை தேடி வரும் ஆஃப்டர் 7 o'clock மேலே. ஓகே, இந்த கால ப்ரேயர்ஸ் வேறு, ஈவினிங் ப்ரேயர்ஸ் ரொம்ப ரொம்ப வேறு. ஸோ ஈவினிங் ப்ரேயர்ஸ் பார்க்க போனால் இந்த சந்திரனுக்கு சம்மந்தப்பட்டது. ஸோ இந்த சந்திரனுக்கு சம்மந்தப்பட்டனால இப்போ yin and yang சொல்ல மாட்டோமா, ரெண்டுமே பேலன்ஸாக இருக்கணும். ஸோ ஆஃப்டர் 7 o'clock மேலே, 7 மணி மத்தியானம் மேலே மறக்காமல் 3 ஹவருக்கு குறைஞ்சது உங்கள் வீட்டில் வெளியே உள்ள லைட்ஸை ஆன் பண்ணி வச்சுருங்க. 3 ஹவர் முடிஞ்சா அதுக்கு மேலே தாராளமாக சாத்தலாம். இல்லை சார், நார்மலாக என்னோட வீட்டு வெளியே லைட் வந்து நான் வந்து நைட்டு ஃபுல்லாக நான் ஆன் பண்ணி தான் வச்சுருப்பேன், காலையில் தான் சாத்துவேன், சூப்பர், அது கூட முடியும். பட் மினிமம் 3 ஹவராச்சும் உங்களோட வீட்டு வெளியே உள்ள லைட்ஸு கண்டிப்பாக ஆனில் இருக்கணும். ஓகே, இது வந்து வெல்த் அட்ராக்ஷனை அக்யூமுலேட் பண்ணும், அது இன்வைட் பண்ணும். இது ஃபயர் எலிமெண்ட். கிளியரா? ஓகே, அடுத்தது வீட்டு முன்னுக்கு தயவு செய்து அந்த காப்பேட்லாம் இருக்குல்ல, முடிஞ்சால் பிளெயின் காப்பேட் பாய்ங்க. அந்த காப்பேட் தூக்கிட்டு அது கீழே கொஞ்சம் உப்பை கொட்டி விட்ருங்க. எந்த உப்பை கொட்டினாலும் உங்கள் கையிலேருந்து எடுத்து கீழே கொட்டுங்க, சரியா? வாரம் மாற்றலாம். பட் மேக் ஷூர் அந்த காப்பேட்டில் வந்து வெல்கம்னு வார்த்தையே இருக்கக்கூடாது. ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் வெல்கம்னு அந்த வார்த்தையை போட்டிங்கன்னா நல்லதும் உள்ளே வரும், கெட்டதும் ஈஸியாக உள்ள அக்சஸ் பண்ணும். இப்போ நார்மலாக வந்து ஒரு கெட்டது நம்ம வீட்டுக்குள்ளே பூர போதுன்னா அது மின்தா ஐசின்னு கேட்கும். மின்தா ஐசின் இருக்கணும். நம்ம மின்தா ஐசின்னு சொல்லல வச்சுக்கோங்களேன், அந்த வேர்டிங் போட்டிருந்தோம் வச்சுக்கோங்க, வெல்கம் வாங்க, அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும். அதனால தான் வீட்டு என்ட்ரன்ஸ் வந்து வெல்கம்னு போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் முழு காரணம். முடிஞ்சால் வெல்கம் இல்லாமல் பாருங்கள். ஓகே, ஜஸ்ட் பிளெயின் காப்பீட் போட்டால் வெரி வெரி பியூட்டிஃபுல். அந்த காப்பீட் பின்னாலேருந்து கொஞ்சம் காப்பீட் தூக்கி கீழே உப்பு கொட்டி விட்ருங்க. ஓகே, அது வெல்த் அட்ராக்ஷனுக்கு. அடுத்தது வீட்டு என்ட்ரன்ஸில் முடிஞ்சால் ஸ்வாஸ்திக் மாற்றுங்க. உங்களுக்கு ஸ்வாஸ்திக் எப்படி இருக்குன்னு தெரியும் நினைக்கிறேன். ஒரு ஸ்வாஸ்திக்கை மாட்டி விட்ருங்க. அது வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்கு. சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த சூரியனோட அந்த இது மாட்டுவாங்க, அந்த சூரியனோட அந்த ஆர்னமெண்ட் மாட்டுவாங்க, சூரியன் சம்மந்தப்பட்ட ஆர்னமெண்ட். பட் சூரியன் சம்மந்தப்பட்ட ஆர்னமெண்ட் மாட்டுறீங்கன்னா அது கண்டிப்பாக பிராஸில் இருக்கணும், இல்லைனா பிராஸு, இல்லைனா கோல்டு பிளேட்டர் அந்த மாதிரி பாருங்கள். சில்வரில் மாட்டாதீங்க, அது சரி வராது, சரியா? ஓகே, அடுத்தது வீட்டு என்ட்ரன்ஸில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு பிளாக் கிறிஸ்டல் இவ்வளோ பெருசுக்கு, மினிமம் பிளாக் கிறிஸ்டல் இவ்வளோ பெருசுக்கு உங்களோட லெஃப்ட் சைடில் வச்சுருங்க. ஓகே, லெஃப்ட் சைட், இதான் லெஃப்ட் சைட். இப்போ இந்த லெஃப்ட் சைட்னு சொல்லும் போது ஒரு பிளாக் கிறிஸ்டலை வீட்டுக்குள்ளே வைங்க. அது வந்து கெட்டதை உள்ளே வராமல் தடுக்கிறதுக்கு. ஸோ நார்மலாக இப்போ மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இதான் முக்கியமான திங்ஸு. ஓகே, ஒன்று ஃப்ளவர்ஸ் இருக்கணும். ஓகே, ஃப்ளவர்ஸ் நிறையா விதமான ஃப்ளவர்ஸ் இருக்குது. வெல்த் அட்ராக்ஷன் ஃப்ளவராக பாருங்கள். இப்போ இதெல்லாம் மணி சம்மந்தப்பட்ட ஃப்ளவர். ஓகே, இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வைக்கலாம். மணி பிளான் வைக்கலாம், க்ரீன் பிளான்ஸ் வைக்கலாம். நார்மலாக ஹவுஸ் டெக்கோக்குன்னு இருக்கும். நீங்கள் நார்மலாக நர்சரி போனால் அவனுக்கு கொடுப்பானுங்க, மணி சம்மந்தப்பட்ட ஃப்ளவர்ஸ் வைங்க. ஓகே, அடுத்தது காப்பேட்டு வெல்கம் எழுத்து இல்லாமல் பாருங்கள். காப்பேட் கீழே உப்பு கொட்டி விட்ருங்க, வாரம் மாற்றுங்க. ஓகே, அடுத்தது லாம்பு குறைஞ்சது ஒரு 3 ஹவராச்சும் எரியணும். நைட்டு 7 மணிக்கு மேலே குறைஞ்சது 3 ஹவராக எரியணும். நீங்கள் நைட்டு ஃபுல்லாக திறந்து விட்டாலும் சூப்பர்ப்பா, நீங்கள் அந்த வெல்த் அட்ராக்ஷனை இன்வைட் பண்ணுறீங்க உங்கள் வீட்டுக்கு. ஓகே, அடுத்தது பிளாக் கிறிஸ்டல் இங்கே வைக்கணும், லெஃப்ட் சைடில் கீழே வைக்கணும். ஓகே, லெஃப்ட் சைட் கீழே வைக்கணும். சில பேர் தெரிகிற மாதிரி வைப்பாங்க, சில பேர் தெரியாத மாதிரி வைப்பாங்க. அது இந்த ப்ராப்ளமும் இல்லை, மேக் ஷூர் அங்கே இருக்கணும். அப்புறம் ஸ்வஸ்திக் வைங்க. ஓகே, ஸ்வஸ்திக் வைங்க. ஓகே, சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த பிராஸில் வந்து அழகாக அந்த பூ வைப்பாங்க. அந்த ஃப்ளவர்ஸ் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த அந்த ஃப்ளவர்லாம் வந்து டெக்கோ வைப்பாங்க கீழே. ஓகே, ஃப்ளவர் வந்து ஒரு
ஒரு பிராஸ் தட்டில் வைப்பாங்க, அது கூட நீங்கள் தாராளமாக வைக்கலாம். அதெல்லாம் வெல்த் அட்ராக்ஷனை இழுக்கிறது. ஓகேயா? ஸோ மறக்காமல் கிறிஸ்டல் வாட்டர், ஓகேயா, இதுதான் மெயின். மறக்காமல் கிறிஸ்டல் வாட்டரை வாரத்துக்கு ஒரு வாட்டி உங்களோட டோர்ல எல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்ருங்க. ஓகேயா? ஸோ யார் அந்த HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர் பாய்க்கிறீங்களோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், கிறிஸ்டல் வாட்டர் முடிஞ்சால் வாரத்துக்கு ஒரு வாட்டி உங்களோட டோரில் ஸ்ப்ரே பண்ணி தொடச்சிருங்க. அழுக்கு துணியை வச்சு தொடங்க. ஆனால் அழுக்கு துணி நான் சொன்னது சுத்தமான துணியாக தான் இருக்கணும். அதுக்காக அழுக்கான துணியை எடுத்து கிறிஸ்டல் வாட்டரை அடிச்சுட்டு டோர் பூரா அதே அழுக்கு துணி எடுத்து துடைக்காதீங்க. ஓகேயா? கிறிஸ்டல் வாட்டர் வாரத்துக்கு ஒரு வாட்டி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்ல சுத்தமான துணியில் தொடங்க. ஓகே? ஸோ இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் டோருக்கு வாஸ்து சம்மந்தப்பட்டது. வேறு ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் இந்த மெயின் என்ட்ரன்ஸ் வாஸ்து சம்மந்தப்பட்டது நீங்கள் தாராளமாக எனக்கு மெசேஜ் பண்ணலாம், இல்லை என்னை தொடர்பு கொள்ளலாம். என்னோட கான்டாக்ட் நம்பர் 9612912273, 9612912273. நான் சத்யசீலன். இன்பமே சொல்கிற எல்லோரும் வாழ்க. நமச்சிவாயம்.